ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்காக உங்களுக்கு அழகான மூவி ஒன்று தான் கொண்டு வந்திருக்கேன். மூவியோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேர் ஹேவன் அப்படிங்கிற ஒரு பிஎல் அமெரிக்கன் மூவி தான். இதுக்கு IMDbல 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோட கதை சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஜேம்ஸ்ன்னு ஒரு பையன் அவனோட லைஃப்ல மியூசிக் படிச்சு அதில் பெரிய ஆளாகணும் அப்படிங்கிறது தான் அவனோட எண்ணமே. அது மட்டும் இல்லை, அவனோட உணர்வுகளால் ரொம்பவும் கஷ்டப்படுறான். இதுக்காக அவன் சில கவுன்சிலிங் போகிறான். அந்த கவுன்சிலிங்னால அவனோட வாழ்க்கையில எதுவும் மாற்றம் நடக்குமா, அவனோட உணர்வுகளை கட்டுப்படுத்துறானா, அதுவும் இல்லாம அவனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் உள்ள சில பாச போராட்டங்களும் தான் இந்த கதையா முழுசா அமைஞ்சு. கடைசியா அவனோட ஃபீலிங்ஸை கடந்து வந்தானா, அவனோட அப்பா அவனோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறாரு. அது அப்படிங்கிறதான் இதோட கதை. சரி, வாங்க நம்ம முழு கதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்ன மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, கதையோட தொடக்கத்திலே ஒரு பையன் ட்ராவல் பண்ணி வர மாதிரி தான் காட்டுறாங்க. அவன் முகம் ரொம்பவும் பாட்டமாக இருக்குது. அவனோட அப்பா தான் அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அங்கே வந்திருக்காரு. அந்த இப்போவில் ஏறி அவனும் அங்கேருந்து போகிறான். போகும்போதே சொல்லிட்டு வரான், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க விடுங்க, நான் மியூசிக் காலேஜில் சேரணும், அங்கே தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவங்க அப்பா அதுக்குள்ள அந்த அப்பா அவனை அவரோட பண்ணையிலே வேலை பார்க்க சொல்கிறாரு. அது அவனுக்கு துளி கூட விருப்பம் இல்லை. அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு வந்தபடி போய் அவனோட ரூமில் உட்காந்துக்கிட்டு அழுகிறான். அவனோட அப்பா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துருப்பான். ஆனால் அவங்க அப்பா அவனை அங்கே அனுப்புகிற மாதிரி இல்லை. என்னோடய வாழ்க்கை என்னோட இஷ்டம் போல வாழ விடுங்க, எனக்கு தேவையானதை நானே தேடிக்கிறேன், நானே சம்பாரிச்சேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவங்க அப்பா கேட்குற மாதிரி இல்லை. அவங்க அப்பா முடியாதுன்னு தேட்டி விட்டுருவார். அப்படியே கட் பண்ணி அங்கே ஒரு கவுன்சிலிங் போகிற மாதிரி தான் இருக்குது. அங்கே அவனோட உணர்வுகளை அவன் என்ன ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிறத பற்றி ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காரு. அவர் அவனோட அப்பா தான் அவனை அந்த கவுன்சிலிங்க்கு அனுப்பியிருக்காரு. சார்லிங்கிறவன் கிரேனு ஓப்பன் அப்பாக இருக்கான். அதனால் நம்ம பையனும் முடிய ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது அவங்க அப்பாவோட முடிவாக இருக்குது. ஸோ ஜேம்ஸையும் அதிலிருந்து விடுபட வைக்கிறதுக்காக அந்த கவுன்சிலிங் அனுப்பியிருக்காரு. ஜேம்ஸ் கிட்ட எவ்வளோ சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு சொல்லி அந்த கவுன்சிலிங்கில் வெளியே கொண்டு வரது பார்க்குறான். அவனுக்கு சொல்கிறான், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு. ஆனால் அவன் ஒரு போதம் இருந்த மாதிரி, அவனை விட்டு நீ வெளியே வரணும், அதான் உன் லைஃப், நீ ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த கவுன்சிலிங்கில் சொல்கிறான். அது மட்டும் இல்லை, ஜேம்ஸோட அம்மா அவனுக்காக இப்போ இந்த பூமியில் இல்லை. அதுவும் அவனோட மன அழுத்தம் ரொம்பவும் அதிகமாக இருக்குது. அப்படியே கட் பண்ணி இப்போது ஜேம்ஸ் அவனோட ரூமில் படுத்திருக்கான். பட் அவனோட மனசு இருப்பில் இருக்குல்ல. அந்த இரவே ஜேம்ஸ் ஒரு புக்ஸ் எடுத்து பார்க்குறான். அதில் சில பல நினைவுகள் நிறைச்சி வச்ச மாதிரி சார்லியோட இருந்த புகைப்படங்கள், சார்லி அவனோட நண்பன், அவனோட இருந்த அழகான மெமரிஸ், அது மட்டும் இல்லை அவங்க அம்மாவோட நினைவுகளும் அதில் தான் இருக்குது. புக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்குறான். பார்த்துட்டு அவனோட மனசு இருப்புக்குள்ள இந்த புக்ஸ் அப்படியே மூடிக்கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுடுறான். ரொம்பவும் கவலையாக இருக்கா, முகமெல்லாம் தோற்று போயிருக்கு. அப்படி எழும்பி கீழே வந்தால் அவனோட பியானோவை பார்க்குறான். அந்த பியானோ தான் அவனுக்கு உயிரே எல்லாமே. அவன் அம்மாவோட படத்தையும் பார்க்குறான். அந்த படங்களில் அவனோட மெமரி புதைஞ்சு கிடக்கு. அப்படியே அந்த பியானோவை அவனோட கைகளால் மெல்லமாக வாசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே அந்த இசைத்தோட இப்போ அடுத்த நாள் அவங்க அப்பா சமையல் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவரோட கை சுட்டுறது. அப்புறம் ஜேம்ஸ் தான் உதவி பண்ணுறான். ஆசைகளை அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான், நான் எப்படியாவது மியூசிக் காலேஜ் தான் போய் சேரணும், இங்கே இருக்க முடியாது அப்படின்னு. அதுக்காக இந்த ஆப்பிள் பாம்பை வித்துடலாம் அப்படின்னு ஜேம்ஸ் சொல்கிறான். பட் அவங்க அப்பா கேட்குற மாதிரி இல்லை. முடியவே முடியாது, இது என் பாட்டனோட சொத்து, நான் இருக்க மட்டும் இது இங்கே தான் இருக்கணும். அதுவும் இல்லாமல் நீ இங்கேயே ஏதாவது ஒரு காலேஜில் சேர்ந்து படி, அங்கே எல்லாம் வேணாம் அப்படின்னு ஸ்ட்ரீட்டாக சொல்கிறார். பட் ஜேம்ஸோட மனசு அவன் எப்படியாவது அந்த மியூசிக் காலேஜ் போகணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் அவரோட பாம்பு ஃபுல்லாகவே ஒரே கெமிக்கலாக தான் யூஸ் பண்ணி அந்த ஆப்பிள்லாம் விளைவிக்கிறாரு. அது ஜேம்ஸுக்கு பிடிக்கல, அதனாலே விற்கலாம் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்னு அவங்க அப்பா கூடயே இந்த பண்ண வேலையிலையும் பார்க்குறான். அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த ஃப்ரூட்ஸ்லாம் கொண்டு போயிட்டு டெலிவரி கொடுத்துருவா அப்படின்னு. சரின்னு அவனும் அந்த ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறான். போயிட்டு அங்கே ஒரு இடத்துல ஃப்ரூட்ஸ்லாம் டெலிவரி பண்ணலான்னு கொடுக்க போக அங்கேருந்து ஒருத்தர் வரான். இதுதான் நம்மளோட இன்னொரு ஹீரோ, பேர் சார்லி. அவனை பார்த்ததுமே நம்மளோட ஹீரோவுக்கு கோபம் வருது. ஏன்னா அவன் இங்கிறத ஓப்பனை பார்க்கிட்டான். எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவும் இவனோட சேர்றது விரும்பலை. தன்னோட ஃப்ரெண்ட் கேவாக இருக்கும்போது நம்மளோட ஃபீலிங்ஸ் யார் மேலே இருக்கும், ஒரு பொண்ணு ஆனா அப்படிங்கிற கேள்வி ஜேம்ஸுக்கு நிறையவே இருக்குது. அதுக்காக தான் அந்த கவுன்சிலிங் கூட போயிடுவான். இப்போ இவனை இங்கே பார்த்ததுமே அவனுக்கு ஏண்டா பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு. அவனை வெறுக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே அந்த படங்களை அவன் கையில் தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து கோபமாக போயிடறான். இப்போ வீட்டுக்கு வந்ததுமே அவனோட அப்பா கேட்குறாரு,
புடிச்சு கொடுத்ததுக்கான ரெசிப்ட் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவன் வாங்காமல் வந்திருக்கான். அதுக்கு அவங்க பார்த்துட்டாள். இதை கூட உனக்கு ஒழுங்காக பார்க்க முடியாது அப்படின்னு திட்டவும் திரும்பவும் அதே இடத்துக்கு போகிறான். போயிட்டு உள்ள சார்லிக்கிட்ட கோபமாக கத்துறான். ரிசிப்ட் வேணும். சார்லி எழுத முறையே அவனை பிச்சை எடுத்துக்கிட்டு வந்துடுறான். வந்ததுமே அவன் வந்து அவன் பாட சொல்கிறான், எனக்கு சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு. இன்றைக்கி தான் ஞாயிற்றுக்கிழமையில இன்றைக்கி ஏன் போகிற அப்படின்னு கேட்கும்போதே இல்லை எனக்கு போய் ஆகணும் அப்படின்னு ஜேம்ஸ் சொல்கிறான். சரின்னு இப்போது சர்ச்சுக்கும் போயிட்டான். அங்கே தான் சுசிங்கிற பொண்ணை அவனுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. 2 பேரும் பேசும்போது எப்படியாவது ஜேம்ஸுக்கும் சுசிக்கும் ஒரு கனெக்ஷனை உருவாக்கணும் அப்படின்னு 2 பேர்த்தையுமே சேர்த்து வைக்க பார்க்குறாங்க. ஜேம்ஸும் சரிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவனோட உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறான். சுசியும் அவனோட நம்பரை வாங்கிக்கிறான். இப்போது 2 பேருமே நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுமே அவனோட அப்பா கேட்குறான், சுசிக்கு கால் பண்ணி பேசலையா அப்படின்னு. இல்லை அப்படின்னு. அடுத்து சுசியோட வீட்டுக்கு தான் ஜேம்ஸ் போகிறான். பார்த்ததுமே அங்கே சுசியோட அப்பா இருக்கார். சுசி நேராக வந்து அவன் அங்கே படிக்கிறதுக்கு காலேஜுக்கான அட்மிஷன் ஃபில் பண்ணுறதை பற்றி பேசலாம் வா அப்படின்னு ஒரு புக்காக போகிறான். இவனும் அங்கே போகிறான். அப்படியே அவனுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் ஆகுது. அவனுக்குள்ள கொஞ்சம் மண்ணுண்ணியம் தொழில்விட ஆரம்பிக்குது. அப்படியே சுசியும் கேட்குறா, இன்னைக்கு நைட் நம்ம டின்னர் போகலாமா அப்படின்னு. ஜேம்ஸ்க்கும் போகிறதுக்கு மனசு இல்லை, பட் சரின்னு ஒத்துக்கிறான். அடுத்து அந்த கவுன்சிலிங்கில் தான் காட்டுறாங்க. அதில் சொல்லியிருப்பாங்க, நீ ஒரு நார்மல் லைஃப் வாழணும்னா சார்லியோட நார்மலாக பழகணும், அவங்ககிட்ட இருந்து உன்னோட உணர்வுகளை வந்து ஒரு பொண்ணோட பக்கம் திருப்பணும் அப்படின்னு. அதுக்காக தான் இப்போது நம்ம ஜேம்ஸ் சார்லியோட நார்மலாக பேசி பழகலாம், நம்மளோட உணர்வை கண்ட்ரோல் பண்ணலாம், நம்மளோட லவ்ஃபுல்லாக சுசிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி இப்போது சார்லிக்கிட்ட வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுவான். அடுத்து சார்லிக்கிட்டையும் நார்மலாக பழக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து சுசி கூடவும் நம்மளோட உணர்வுகளை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சி ஜேம்ஸ் அவ கூட ஃபோனில் பேசி அவன் மேலே ஃபீலிங்ஸை ஒன்று பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அடுத்து ஜேம்ஸ் வந்து டின்னர் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா வந்து ஒரு இடத்த சொல்கிறார், இங்கே இப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு. அவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அது வந்து ஒரு பார் மாதிரி இருக்குது. சரின்னு 2 பேரும் அப்படியே கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கும்போது சுசி கேட்குறான், உன்னோட ஃப்ரெண்ட் தானே சார்லி? ஆமான்னு ஜேம்ஸ் சொல்கிறான். ஆமாம், அவன் ஒரு கே உண்மையா அப்படின்னு கேட்க ஆமான்னு தலையாட்டுறான். அவனுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கதை மேலாகுது. அப்படியே 2 பேரும் வீட்டுக்கு போகும் நேரம் சுசி வந்து ஜேம்ஸை கிஸ் பண்ண பார்க்குறான். நேராக போய் ஜேம்ஸை கிஸ் பண்ணுறான். பட் ஜேம்ஸுக்கு இந்த முத்தம் கொடுக்கும்போது தான் ஜேம்ஸுக்கு புரியுது, நம்மளோட முழு ஃபீலிங்ஸும் பொண்ணுங்க மேலே இல்லை, அது சார்லி மேலே அப்படின்னு. அப்படியே அதெல்லாம் அவனோட எண்ணங்கள் ஓடுது. நம்மளோட உண்மையான உணர்வு எது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் புரிஞ்சிக்க தொடங்குறான். அதில் விருப்பம் இல்லை, உடனே தள்ளி விட்டுறான். அப்போ சுசி கேட்குறான், ஏன் என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு ஜேம்ஸ் சொல்கிறான், நான் இதை உடனே மேலே கொண்டு போக விரும்பலை, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னும் சுசியும் சரின்னு அவனுக்கு பாய் காட்டிட்டாங்க. அந்த கிளம்புறான். இப்போது ஜேம்ஸ் அவனோட ரூமில் படுத்திருக்கும் போது அவனுக்கு அந்த கவுன்சிலிங் ஞாபகம் வருது. அப்போது அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஒரு ஆணாக பிறந்தவன் பொண்ணை தான் லவ் பண்ணணும், அவளை தான் கல்யாணம் பண்ணணும், ஒரு பொண்ணாக பிறந்தவன் ஆணை தான் விரும்பணும், கல்யாணம் பண்ணணும், அதனால தான் அவங்களோட குடும்பங்கள் மேலோங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜேம்ஸுக்கு இது விருப்பம் இல்லை. அவனை போல இன்னும் சிலரும் அங்கே வந்திருக்காங்க. அவங்களோட கேள்விகளையும் கேட்குறாங்க. அப்படியே கட்டாவே அடுத்த நாள் வந்து ஜேம்ஸ் தூங்கி இருந்தான். பக்கத்தில் பார்த்தா அவனோட அப்பா கிட்ட 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா இப்போ இங்கே இருக்க பாம்பெல்லாம் வாங்கி அவங்க ஆர்கானிக்காக ஆப்பிள் ரெடி பண்ணலாம் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட விலை பேசுகிறாங்க. ஜேம்ஸும் அதுக்கு ஓகேன்னு தான் சொல்கிறான். பட் அவங்க அப்பா அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி இல்லை. நான் இருக்க மட்டும் அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜேம்ஸும் அடுத்து அந்த பண்ணையில் வேலையெல்லாம் பார்த்துட்டு ஆப்பிள் டெலிவரி பண்ணுறதுக்காக சார்லி இருக்க இடத்துக்கு தான் போயிருக்கான். அப்போது அவனை அடிச்சு பார்க்கலாம், பட் சார்லி வரல. திரும்ப ஜேம்ஸே அந்த ஆப்பிள்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகிறான். அங்கே போய் ரொம்பவும் அடிபட்டு கண்ணு கையெல்லாம் முறை கட்டாக இருக்குது. இதை பார்த்துட்டு ஜேம்ஸ் எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்குறான். பட் சார்லி அவங்ககிட்ட முகம் கொடுத்து பேசுகிற மாதிரி இல்லை. அப்போ தான் ஜேம்ஸ் சொல்கிறான் அவங்ககிட்ட சாரி அப்படின்னு. இப்போது சார்லியை கூப்பிட்றான். ஜேம்ஸ் சொல்கிறான், நைட் 9 மணிக்கு உன்னோட ஒர்க் முடிஞ்சது, நானே உன்னது மேக்கப் பண்ணிக்கிறேன், ஸோ ரெடியாரு சார்லி அப்படின்னு சொல்லிட்டாங்கிறது கிளம்புறான். சார்லியும் சரின்னு சொல்லி வைக்கிறான். அடுத்து ஜேம்ஸ் வந்து சுசியோட வீட்டுக்கு தான் போகிறான். அங்கே போனால் சுசி சொல்கிறா, இன்னைக்கு நைட் அப்பா வந்து உன்னை டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு, 7 PM போல் வந்துரு அப்படின்னு சொல்லவும் ஜேம்ஸுக்கு முகம் ஒரு மாதிரியாகும். அவள் வந்து நைட் 9 மணிக்கு சார்லி கூட வெளியே போகலான்னு இருந்திருப்பான். பட் சுசி சொன்னதும் முடியாதுன்னு சொல்லவும் முடியாது. ஆனாலும் அவனோட உணர்வுகள் ஜேம்ஸ் கூட போகும் அப்படின்னு சொல்லுது. சரி ஓகேன்னு அதுக்கும் ஒத்துக்கிறான். இப்போது அந்த டின்னருக்கும் ரெடியாகி ஜேம்ஸ் உள்ளே போயிட்டான். உள்ளே போனதுமே எல்லாரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது பட் ஜேம்ஸ் அதுக்கான பதில்களை சரியாக கொடுக்க மாட்டேங்கிறான். இருந்தாலும் அவர்களாக ஒரு பதிலை எடுத்துக்கிறாங்க. ஜேம்ஸ் வந்து அந்த மணியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனோட எண்ணங்கள்லாம் சார்லி கிட்ட போகணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. சரியாக 9 மதியானதும் அவங்க வீட்டில் கேட்குறான்,
டைம் சரியா அப்படின்னு கேட்குறேன். அவங்களும் மாமா அப்படின்னு சொல்லுமே சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் வரேன்ட்டு அப்படியே வெளியேறிதான். சுசியும் பின்னாடியே வர இருந்தாலும் அங்கேருந்து ஜேம்ஸ் வெளியாகிறான். இப்போது சார்லியை தான் போய் கூட்டிக்கிட்டு போகிறான். ஆனால் ஒன்றுங்க, சார்லி கூட இருக்கும்போது ஜேம்ஸ் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அப்படியே அவங்களோட அப்பாவை பற்றி பேசிக்கிட்டே போகிறாங்க. இதெல்லாம் ஜேம்ஸ் சார்லி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். சார்லியும் இறங்கிடம் வந்துடு. அப்போது சார்லிக்கு இந்த சனிக்கிழமை நாம் 2 பேரும் சாப்பிட போகலாமா அப்படின்னு. அப்போது ஜேம்ஸ் ஒரு மாதிரி பார்க்குறான். நான் ஃப்ரெண்டாக தான் போகலான்னு சொன்னேன், மற்றபடி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சார்லி சொல்லிடுறான். ஜேம்ஸும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே வீட்டுக்கு வந்ததுமே டஸ்ட்பினில் கோபத்தில் வீசியிருப்பாங்க ஜேம்ஸ் அந்த பாக்ஸ் அதை எடுத்து உள்ளே பார்க்குறான். சார்லி கூட இருந்த அழகான நினைவுகள் அப்படியே அங்கே புகைப்படமாக நிறைஞ்சு கிடக்கு. அது மட்டும் இல்லை, ஜேம்ஸோட அம்மாவோட இருந்த மெமரிஸும் புகைப்படங்களும் அங்கே நிறைஞ்சிருக்கு. அதை பார்க்கும்போது ஜேம்ஸுக்கு மனசெல்லாம் உருகுது. அவனோட கண்கள் கண்ணீர். நம்ம இந்த பக்கம் போகலாம் அப்படின்ட்டு தெரியாமல் இப்போது அவனோட மனநிலையில் இருக்கான். ஒரு பக்கம் அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கை சார்லி கூட, இன்னொரு பக்கம் கவுன்சிலிங்கில் சொன்ன மாதிரி பெண்களோட தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு. அப்படி வாழ்கிறவங்க தான் இந்த சமூகத்தில் மதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஜேம்ஸ் எதை தேர்ந்தெடுப்பான் அப்படிங்கிறது அவனுக்கே தெரியல. பியானோ தான் அப்போது அவனோட அப்பா சொல்கிறாரு, அந்த பியானோ இசையை கேட்டு உங்கள் அம்மா மாதிரியே இருக்குது அப்படின்னு அவங்க அம்மாவோட நினைவுகள் எடுத்து சொல்லவும் ஜேம்ஸுக்கு இன்னும் கவலையாகுது. அங்கேருந்து அழுதுகிட்டு போயிடும். ஜேம்ஸும் சார்லியும் வெளியே போகக்கூடிய நாள் வருது. 2 பேருமே கிளம்பி வெளியே போகிறாங்க. ஆனால் சார்லி கூட இருக்கும்போதெல்லாம் ஜேம்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போது 2 பேரும் ஒரு ஏரிக்கிற ஓரமாக தான் உட்காந்து இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது சார்லி கேட்குறான், எப்படி அந்த இடம் இருக்குது அப்படின்னு. அப்போது ஜேம்ஸும் சொல்கிறான், எங்கள் அப்பா தான் அதை தேடி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனோட உணர்வுகள்லாம் அவன்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்கான். ஜேம்ஸ் சார்லி 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது சார்லி ஜேம்ஸோட கைகளை அப்படியே பற்றி பிடிக்கிறான். ஜேம்ஸும் அதுக்கு எதிர்ப்பு எதுவுமே தெரிவிக்கல. அப்படியே 2 பேருமே சந்தோஷமாக சிரிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக அவங்க 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போது சார்லியோட ஜேம்ஸ் முத்தம் கொடுக்கும்போது தான் நம்மளோட உண்மையான உணர்வு எது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறான். நாம் எதுக்காக ஓடி ஒழியணும், நம்மளோட உண்மையான ஃபீலிங்கோட வாழ்வோன்னு ஜேம்ஸை கட்டி முத்தமிடுறான். அந்த முத்தம் அப்படியே தொடருது. இவ்வளோ நாள் அடக்கி வச்சிருந்த அவனோட உணர்வுகள் எல்லாம் அப்படியே வெளியாகுது. அது அப்படியே தொடர்ந்து 2 பேருமே இப்போது ஜேம்ஸோட பண்ணைக்கு போயிடுறாங்க. அங்கே அவங்களுக்குள்ள அந்த ஊடல் நடக்குது. முத்தங்கள் பகிர உடைகளும் களைய இருவரும் ஒன்றுக்கொன்றாய் முழுதாய் எனக்குள் நீ உனக்குள் நான் என்று முழுதாய் மாறிப்போக அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் அமைது ரொம்பவும் அழகாகவும் இருக்கு. அப்படியே அடுத்த நாள் அவனோட அப்பா ஜேம்ஸ் இன்னுமா தூங்கிக்கிட்டு இருக்க எலும்புடான்னு திட்டுறாரு. திட்டிகிட்டே உள்ளுக்கு ரொம்ப போகிறாரு. அங்கே போய் பார்த்தா சார்லியோட இருந்த நினைவுகள் கொட்டி கிடக்கு. அதெல்லாம் பார்த்ததுமே அவங்க அப்பாவோட முகமே மாறுது. அதே நேரத்தில் சுசியும் ஜேம்ஸை தேடிக்கிட்டு வீட்டுக்கு வரான். பட் அங்கே ஜேம்ஸை தேடிக்கிட்டே சுற்றியும் பார்க்குறான். இப்போது ஜேம்ஸும் சார்லியும் அப்படியே ஒன்றா படுத்துக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஜேம்ஸ் சொல்கிறான், இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இல்லைனா எங்கள் அப்பா கொண்டே போடுவார். ஜேம்ஸும் சார்லியும் ஒன்றா இருக்குது கிஸ் பண்ணுறதெல்லாம் சுசி பார்த்துடுறான். அங்கேருந்து கோபமாக போகிறான். ஜேம்ஸ் சுசியை வந்து தடுத்துக்கிட்டே போகிறான். பட் சுசி அவனை திட்டி விட்டு அங்கேருந்து போயிடலாம். இப்போது சார்லியும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இவங்க வந்ததை அவங்க அப்பாவும் பார்த்துறாரு. உடனே சார்லி அங்கேருந்து அனுப்பிட்டு ஜேம்ஸ் அவங்க வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனதே அவங்க அப்பா சரியான மாதிரி திட்டு எவ்வளோ கேவலமாக திட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திட்டி ஜேம்ஸ் வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்லியிருக்காரு. அப்போது ஜேம்ஸ் சொல்கிறான், அம்மா இருந்தால் அப்படி நடந்திருக்காது, என்னோட உணர்வுகளை புரிச்சுக்கோங்க. ஜேம்ஸ் சொல்கிறான், நானும் சார்லியும் ஃப்ரெண்டு மட்டும்தான், மற்றபடி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அவங்க அப்பா சொல்கிறாரு, ஃப்ரெண்டுனா அப்படி தானா, அவனோட அவன் எப்படி இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு ஜேம்ஸ் அங்கேருந்து போக சொல்லிடுறாரு. ஜேம்ஸ் அங்கேருந்து வெளியே போயிடுறான். அடுத்து அவங்களோட இப்போது ஜேம்ஸோட அப்பா வந்து ஒரு பாருக்கு தான் போகிறாரு. அந்த பாரோட லேடி வந்து அவங்க அப்பா விசாரிக்கிறார், என்ன ஒன்று ரொம்ப நாள் காணவே முடியல அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா ரொம்பவும் கவலையாக இருக்கார். பையனோட வாழ்க்கையை நினச்சி தான். அப்போது பார் லேடி பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட பையனை இங்கே நான் பார்த்தேன், அவனை பற்றி பேசாத, அவனை பற்றி பேச எதுவுமே இல்லைன்னு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. அப்போ பார் லேடி சொல்கிறாங்க, எல்லா மக்களும் இது போல தான் போல, ஏன் உன்னோட லைஃபே அப்படி தானே, உனக்கு பிடிச்சது எதுவுமே அமைஞ்சிருக்கா? இல்லை, உன்னோட 17-18 வயசுலேயே உன்னோட அப்பா உன்னை இராணுவத்தில் சேர்த்து விட்டார். அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்லை. நீயும் உன்னோட பையனை புரிஞ்சிக்க மாட்டியா? எவ்வளோ நாளைக்கு தான் இந்த ஆப்பிள் பிஸ்னஸையே பார்த்துக்க சொல்லி அவனை வற்புறுத்துற? உன்னோட காலம் முடியுது, ஆனால் உன்னோட பையனோட வாழ்க்கை அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க வேணாமா அப்படின்னு நிறைய அட்வைஸில் போகும்போது அவங்க அப்பாவுக்கும் அப்போதான் கொஞ்சமாக தெளிவுகள் வருது. அப்படியே அவங்க அப்பா வந்து ஒரு ஷாப் போகிறாரு. அங்கே போனால் அவங்க அப்பாவோட ஆப்பிள்லாம் விற்றுருக்கான்னு பார்க்குறாரு. அப்போ பக்கத்தில் ஆர்கானிக் ஆப்பிள்னு ஒரு கூடையில் எல்லா மக்களும் அதை தான் விரும்பி வாங்குறாங்க.
அப்போது அவங்க கேட்குற கடைக்காரர்கிட்ட எல்லாரும் இதை தான் விரும்புகிறாங்களா, ஆர்கானிக்கை தான் எல்லாரும் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பாவோட தப்புக்கு தான் போய் நம்ம அதிகமாக கெமிக்கல் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு இதான பையனும் சொல்லணும் தான் அப்படின்னு அப்படியே அவங்க அப்பா வந்து அந்த ஆப்பிள் தோட்டத்தை போய் பார்க்குறாரு. அப்படியே நடக்கும்போது அவருக்குள்ள சில மாற்றங்கள் நடக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஜேம்ஸ் தான் காட்டுறாங்க. ஜேம்ஸ் அந்த வீட்டில் இருந்து போகலான்னு முடிவு பண்ணிட்டான். அப்போது சார்லி சொல்லலாம், நீ என்னோட வந்து தங்கிறப்ப, ஆனால் ஜேம்ஸ் அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் போய் உடுப்பெல்லாம் எடுத்துட்டு திரும்பவும் அந்த மியூசிக் காலேஜில் செய்கிறதுக்காக நான் போக போகிறேன் அப்படின்னு அங்கேருந்து போயிட்டு அவனோட உடுப்பெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வெளியே வரும்போது அந்த பியானோவை பார்க்குறான். அந்த பியானோவை தொடும்போது அவங்க அம்மாவோட இந்த உணர்வுகள், அவங்க அம்மாவோட மெமரிஸ் எல்லாம் வருது. அப்போது கவலையாக அந்த பியானோவை தட்டு பார்க்கும்போது அங்கே சரியாக அவங்க அப்பா வர்றாரு. வந்ததுமே ஜேம்ஸ் திரும்பி நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக உட்காரு, உங்ககிட்ட பேசணும்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அப்புறம் தான் சார்லியை பற்றி விசாரிக்கிறாரு. இப்போ தான் ஜேம்ஸும் அவனோட அப்பாவும் மனசு விட்டு பேசுகிறாங்க. சார்லியை பிடிக்கணும்னு கேட்குறாரு. ரொம்பவேன்னு ஜேம்ஸ் சொல்கிறான். நான் அந்த ஆப்பிள் பாமை விற்றுலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஜேம்ஸுக்கு இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜேம்ஸோட மியூசிக் ஸ்டடீஸை படிக்கிறதுக்கு அவங்க அப்பாவே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவனோட மனசை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி புரிஞ்சுக்கிறாரு. அவங்க அப்பா மனசால் பையனை ஏற்றுக்கிட்டாரு. அவனையும் அங்கேருந்து படிக்கிறதுக்காக அனுப்பலாம் அப்படின்னு பையனை கூட்டிக்கிட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் விடுறாரு. அங்கே சார்லியும் இருக்கும். 2 பேருமே அங்கேருந்து அவங்க அப்பாவுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்படியே அவங்க அப்பாவும் அங்கேருந்து அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாரு. அப்படியே அங்கே அந்த கதைகள் முடியுது. ஒரு அழகான கதையில் ஒரு பையன் அவனோட வாழ்க்கையில் எப்படி அவனோட உணர்வுகளை கடந்து வரான், அவங்கள சுற்றி இருக்கவங்கலாம் எப்படி அவனை புரிஞ்சுக்கிறாங்க, கடைசியில் அழகான குட் ஃபீலோட அவனோட அப்பா புரிஞ்சுக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை முடிக்கிறாங்க. ஸோ இது போல் அழகான கதைகளை இன்னும் உங்களுக்கு கொண்டு வரதுக்காக கற்றுக்கிருக்கேன். ஸோ நான் தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். அதுக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. தேங்க்யூ.